அன்புறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரசாந்த் இருக்கிறார். இவர் வந்து ராணிப்பேட்டிலேருந்து லடாக் வரைக்கும் சைக்கிள்லேயே போயிட்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 32 நாள் சைக்கிள்லேயே பயணம் பண்ணி லடாக் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். அவர்கிட்ட லடாக் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும், இந்த தாட் எப்படி வந்தது அப்படின்றத பற்றியும் அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள்? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க? என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த். நான் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் மேல்வாளன்ற கிராமத்தில் தான் இருக்கேன். என்னோடய ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா விவசாயம் ஒர்க்கு தான் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பயணம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போ தான் எனக்கு தாட்டுனா, சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆசை. நம்ம நிறைய ட்ரிப்பு பண்ணணும், நிறைய ட்ராவல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசை. அதுதான் நான் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பண்ணலான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல்ன்றது பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பண்ண ஆரம்பிச்சோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி போகணுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த கன்னியாகுமரி ட்ராவல் வந்து எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணும்போது அப்பயே நான் பார்த்தீங்கன்னா தனியாக தான் போனேன் சைக்கிளில். அதே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 days ஆயிடுச்சு டோட்டலாகவே. அந்த 10 daysலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெளியே அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு தனியாக சைக்கிளில் வெளியே போகிறோன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ஃபஸ்ட்டு 10 days பார்த்தீங்கன்னா லாங்காக போயிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு என் லைஃப்லேயே எப்படி சொல்கிறதுனா ஒரு பதட்டமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பை முடிச்சதுலேருந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயம், அந்த ஒரு பதட்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக எங்கேனாலும் நம்மளால் தனியாக போயிட்டு வர முடியுன்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஓகே, கன்னியாகுமரி ட்ரிப் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போனீங்க? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்லேருந்து சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக போயிட்டு வந்தோம் ப்ரோ. நான் ஸ்டாப்பாக மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:30 ஸ்டார்ட் பண்ணோம். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 3:30லாம் முடிச்சிட்டோம் ப்ரோ. நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே சைக்கிள் நிற்காமல் அது என்னோடய யூடியூப் சேனலில் வித் லைவோடு போட்டு பண்ணோம். ஓகே, இப்போ லடாக் போகிறது அப்படின்றது நிறைய இந்த ஒரு லாஸ்ட் 1 yearல நிறைய ட்ரெண்டிங்காக இருந்தது. நிறைய பேர் வந்து பைக்கில் போனாங்க, டிவிஎஸ் 50 அந்த மாதிரிலாம் போனாங்க. சைக்கிளில் இதுக்கு முன்னே யாருன்னா போயிருக்கிறாங்களா? போயிருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாகவே இருக்கிறார் அவர், நவீன் ட்ராவலர்னு சொல்லிட்டு திருப்பூர்லேருந்து. அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தார் ப்ரோ. ஓகே, ஆமாம் ப்ரோ. அதுக்கப்புறமா நீங்கள் தான் போயிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. நாங்கள் போயிட்டு வந்தோம் ப்ரோ. இல்லை சைக்கிள்லேயும் நிறைய பண்ணியிருக்காங்க ப்ரோ. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகே 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 ப்ரோ. அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு லாஸ்ட்டு கன்னியாகுமரி லாஸ்ட் வில்லேஜும், இந்த பக்கம் நார்த் சைடு லாஸ்ட்டு தாங்கன்ற வில்லேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி பார்த்தோம் ப்ரோ. ஓகே, இப்போ உங்களுடைய லடாக் ட்ரிப் பற்றி சொல்லுங்கள். லடாக் வந்து அது மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு, எப்படிலாம் இருந்தது அந்த ட்ரிப், அதை பற்றி சொல்லுங்கள். சரி, நான் பார்த்தீங்கன்னா லடாக் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா July 7 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரோ. அங்கே லாஸ்ட்டாக போயிட்டு அந்த கர்தங்லா பாஸ் போர்டான்னு போயிட்டு முடிச்சது பார்த்தீங்கன்னா August 8 முடித்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 32 days முடித்தேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்ப் கிடைச்சிது. மோஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும்னா பெட்ரோல் பங்க்கு நிறைய அண்ணனுக்கு தான் ப்ரோ நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய நைட்டில் போய்ட்டு நான் ஸ்டேன்னு கேட்கும்போது எந்த இடத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா இல்லை அலோன்ற ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் அலோ இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறையா அலோ பண்ணாங்க. எப்படி இந்த மாதிரி சவுத் சைட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இதுமாதிரி பசங்க இதுமாதிரி போகிறோன்னு அவங்களே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க நைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்லலாம் எங்களை தங்க அது உள்ள ரூம்லேயே படுக்க சொல்லி அதெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ. நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலலாம் நிறைய இந்த ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு அப்படின்ற மாதிரி ஃபுட்டுலாம் கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ வந்து மொழி ஒரு பிரச்சனையாக இருந்தது அவங்களுக்கு இந்த ட்ராவலில்? ஆமாம் ப்ரோ. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்தது ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆனால் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ நம்ம திங்ஸு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் பண்ணிட்டு போனோம். ஃபுட்டுன்றது மட்டும் தான் வெளியே போய்ட்டு கடையில் இல்லை நம்ம தேவைன்ற பொருள் மட்டும் தான் ப்ரோ வெளியே போய்ட்டு வாங்குற மாதிரி இருந்தது. ஓகே, ஓவராலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு செலவாச்சு இந்த ட்ராவலில்? அந்த ராணிப்பேட் டு லடாக்குன்றதை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே டோட்டலாகவே 40,000 ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே ஓகே, எல்லாமே உங்களுடைய ஓன் மணி? ஓன் மணி தான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, உங்களுடைய ஃபேமிலியில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு அந்த கன்னியாகுமரி ட்ரிப் பண்ணும்போது தான் கொஞ்சம் இது பண்ணாங்க, தனியாக போகிறான் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் சரி பையன் பரவாயில்ல, அவனுக்கு அவனோட தைரியத்தில் அவன் போகிறான்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாங்க. இப்போ லடாக் ட்ரிப்பு மோஸ்ட்டாக தனியாக போவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட வரான்னு பிறகு சரி நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் தான் ப்ரோ. வீட்டிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் கிளம்புனீங்களே ட்ரிப்புக்கு, என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் கொண்டு போனீங்க உங்களுக்காக? நம்மளுக்கு தேவை ட்ரெஸ்ஸஸ்ஸு, நம்மளோட ஷூஸ், அதாவது நார்மல் சைக்கிளுக்கு சைக்கிள் எதாவது பஞ்சர் ஆச்சுன்னா, சைக்கிள் ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கான ஆக்சஸ் செட்டு தான் ப்ரோ எடுத்துன்னு போனோம். மற்றபடி வேறு நாங்கள் அவ்வளோ ட்ரெஸ்ஸு கூட மோஸ்ட்டாக பண்ணால் ஒரே 4 ட்ரெஸ்ஸு தான் ப்ரோ எடுத்துன்னு போனோம். 4 செட்டு ட்ரெஸ் எடுத்துன்னு போனோம், அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ வண்டிக்கு போகிற வழியில் எங்கும் பஞ்சர் இல்லை இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம்லாம் ஆச்சா?
இது வரைக்கும் ஒரே டைம் தான் ஒரு பஞ்சர், ஹரியானாவில் மட்டும் ஒரே ஒரு பஞ்சர் ஆச்சு ப்ரோ, சைக்கிள் பஞ்சர்னு சொல்லிட்டு. மற்றபடி சைக்கிள் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு சைக்கிள் கூட உண்மையாக சொன்னால் சைக்கிள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கோஆப்ரேட் பண்ணிச்சு. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது மொழி வச்சு சமாளிச்சிக்கலாம், ஏதாவது பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வெளியூர் அப்படின்னும் போது மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஏதாவது ஒரு பயமாக இருக்கும் நைட்டில் தங்கும்போது, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஓவர் கம் எப்படின்னா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ மோஸ்ட்டாக எங்கேயும் ப்ராப்ளம் வரல ப்ரோ. ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு இங்கிலீஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டேன். மற்றபடி பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேறு எங்கேயும் வரல. பிரச்சனைன்றது இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை ப்ரோ. ஓப்பனாக இந்த 3 ட்ரிப்பு பண்ணேன், எனக்கு எங்கேயுமே பிரச்சனைன்ற மாதிரி அவ்வளோ எதுவுமே இல்லை ப்ரோ. பயம் அந்த அளவுக்கு அந்த பயமும் அவ்வளோ இல்லை. இப்படி ஃபஸ்ட்டு இந்த லடாக் ட்ரிப் கூட நான் கிளம்பி ஒரு 4 days 5 days பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக எல்லாம் அந்த அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பழகும் போது அந்த ஒரு இதுவிலே பார்த்தீங்கன்னா அந்த பயம் இல்லாமல் இருந்துச்சு ப்ரோ. ஓகே. இப்போ நீங்கள் நிறைய மக்களை சந்திச்சிருப்பீங்க இல்லையா இந்த ட்ராவலில், வெவ்வேறு ஸ்டேட் மக்களை சந்திச்சிருப்பீங்க. இதில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், யார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, இல்லை ஹர்ட் யாருன்னா இதில் பண்ணியிருந்தாங்களா, அந்த மாதிரி எதனா சொல்லுங்கள். ஹர்ட்ன்ற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. யாருமே ஓப்பனாக சொல்லணும்னா நம்மளோட தமிழ்நாட்டு அண்ணன், நம்ம போன லாஸ்ட்டு லடாக் ட்ரிப்பில் அந்த திருவண்ணாமலை அண்ணன் ஆர்மி ஒர்க் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நல்லா ஹெல்ப் பண்ணார் ப்ரோ. ஏன்னா அவர் அந்த ஆர்மி கேம்பில் எங்களை கூட்டின்னு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண வச்சார். ஃபுட் அரேஞ்ச் பண்ணி அவர் தங்கின ரூம்லேயே எங்களை ஸ்டே பண்ண வச்சு அந்தளவுக்கு எங்களை பார்த்தீங்கன்னா பார்த்து, அதுக்கப்புறம் பஸ்ஸு எந்த டைமிங் கரெக்டாக அதெல்லாம் பார்த்து எங்களை அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு பத்திரமா அனுப்பிச்சி வச்சார். ஓகே ஓகே. இந்த யாரும் ட்ரபுள்லாம் பண்ணல, இந்த போலீஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எங்கன்னா ட்ரபுள்? இந்த நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆந்திர பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ போலீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம். உள்ளே ஆந்திரா போயிட்டு அதான் கிளம்பி 2 daysலேயே பார்த்தீங்கன்னா அவர் எங்களை பார்த்து அவரோட பர்சனல் மொபைல் நம்பரே எங்களுக்கு கொடுத்து, இந்த ஆந்திர பிரதேஷில் எங்கே எந்த பிரச்சனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் நம்பர் கொடுத்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்றைக்கி மார்னிங் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அனுப்பிச்சார். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் போனோம் ப்ரோ. ஓகே சூப்பர். இப்போ இந்த 32 நாள் ட்ராவல் சொன்னீங்களே, இந்த 32 நாள் அனுபவம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன்? இதுக்கப்புறம் நம்ம யாரோட சப்போர்ட் இல்லாமல் கூட நம்ம எந்த ஸ்டேட் ஒன்றா போகலாம், எந்த கண்ட்ரி ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியம் இருக்குது ப்ரோ மனசில். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக போயிருப்பீங்கள, இதில் பார்த்ததில் எந்த ஸ்டேட் ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது? ரோடு வைஸாக சரி, இல்லை வந்து அட்மாஸ்பியர் வைஸாக இந்த ரொம்ப நல்லா இருந்தது, ரோடெலாம் நல்லா போட்டிருக்காங்க, சுற்றி அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது, மக்கள் நல்லா பழகுறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஸ்டேட் சொல்லுவீங்க? இமாச்சல பிரதேஷ் ப்ரோ. இமாச்சல பிரதேஷ். அது எப்படி சொல்கிறதுனா நம்ம ரூட்டு போகிறதுலேருந்து எல்லாமே வியூ பாயிண்ட்லேருந்து அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. ஓகே ஓகே. மக்கள் பழகிறதுலன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சொல்லலாம் ப்ரோ. மகாராஷ்டிராவில் கூட ஆனால் நான் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் 3 ஸ்டேட் தான் பயந்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஸ்டேட்டில் தான் இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் லடாக் போனவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேபர் அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தேன். அதனால் அந்த ஸ்டேட்டு மட்டும் தான் நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு போனேன். ஆனால் அந்த ஸ்டேட்லேயே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்ப் கிடச்சிது, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா இருந்தது. ஓகே. இப்போ இந்த வழிப்பறி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வந்ததுங்களா? எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம சொந்த ஊரில் எப்படி போயிட்டு நம்ம வருவோமோ அதே மாதிரி தான் ப்ரோ போயிட்டு வந்தோமே இது வரைக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் அந்த லடாக்கில் போய் இறங்கியிருப்பீங்க இல்லையா லாஸ்ட்டாக, நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க, அதை அச்சீவ் பண்ணப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சியாக இருந்தது? எந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா உண்மையாக சொல்லலாம் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் ப்ரோ அங்கே போயிட்டு ரொம்பவே நான் நன்றி சொல்லி அந்த ஒரு இதுவே வச்சாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருக்க முடியாது. இப்போ எவ்வளோ பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும்னு எவ்வளோ ஆசை இருக்கும், ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, இல்லை வீட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சுச்சுவேஷன் இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஆனால் நம்மளுக்கு அவங்க அவங்களும் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ தொலைக்கு நம்ம போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரோ நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம லடாக் ட்ரிப்பில் ஒரு 25,000 ஃபாலோவர்ஸ் கொடுத்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்னோடய யூடியூபர்ஸுக்காக இருக்கட்டும், என்னோடய இன்ஸ்டா பேஜுக்காக இருக்கட்டும், நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷன் பண்ணாங்க, ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க எனக்கு ரொம்பவே. ஓகே ஓகே. இந்த வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக போடணுன்ற ஐடியா எப்போ வந்தது? இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும் ஐடியா வந்ததுன்னா ஒரு ப்ரோ நான் மோஸ்ட்டாகவே இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ண முடியும். இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பு அந்த ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போது இது பண்ணது தான் ப்ரோ. அப்போ தான் ப்ரோ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தேன். அப்போ தான் ப்ரோ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஓகே ஓகே. நீங்கள் அதை போயிட்டு வந்த பிறகு உங்கள் ஊர்லேயும் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் வீடியோலாம் அதெல்லாம் பார்த்தேன், அது எப்படி இருந்தது? அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
உண்மையில சொல்லணும்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சொல்லணும். நான் வந்து போயிட்டு வந்தது நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேனே இல்லையோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட வில்லேஜ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலிஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டாங்க. நான் அவ்வளோ ஹாப்பியானதோ இல்லையோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா எப்படி காமிக்கணுமோ அந்த அளவுக்கு எனக்கு காமிச்சு அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க ப்ரோ, எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். இந்த ட்ரிப்பு நீங்கள் வந்து எதுக்காக பண்ணீங்க? எதை வலியுறுத்தி இந்த பயணத்தை நீங்கள் வந்து மேற்கொண்டீங்க? நம்ம சுற்றுச்சூழல் மாசுபடுவதையும் இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தடை செய்யணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டோம். பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. நம்மளே கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கோஆப்ரேட் பண்ணணும், அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இந்த போதை அந்த கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னா குடிச்சு அது எவ்வளோ பேர் ஊர் இருந்தாங்க. அதெல்லாம் அந்த தடை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விழிப்புணர்வில் தான் இந்த லாங் ட்ரிப் பண்ணோம். ஓகே. நிறைய பைக்கில் பண்ணுவாங்க இல்லையா? சைக்கிளில் பண்ணும்போது நிறைய உடல் உழைப்பை செலுத்துகிற மாதிரி இருக்கும், வெயில், இதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு போயிட்டார். அவர் கூட தான் நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நானும் ஆர்மிக்கு போனேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் நானும் பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா கோச் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணோம், நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் தான் ப்ரோ எல்லாமே இந்த ட்ரிப்பு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. நீங்கள் ஒரு நாளைக்கு 32 நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அந்த மாதிரி சைக்கிள் பயணம் பண்ணீங்க? ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் வரைக்கும் மாதிரி போகும்போது. அவ்வளோ தூரம் போனீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே. அதில் மட்டும் இந்த 30 டேஸில் ஒரு 4 டேஸ் மட்டும் ப்ரோ ஒரு டார்கெட் பண்ணி அந்த 4 டேஸ் மட்டும் ஒரு நாளைக்கு வேணால் 150 கிலோமீட்டர் 4 டேஸ் மட்டும் வச்சோம். ஓகே ஓகே. இந்த மேப் பார்த்து தான் எல்லாமே போனது அப்படி தான்? ஆமாம் ப்ரோ. எல்லாமே ஒரு சில இடத்த மட்டும் தான் ப்ரோ கூகுள் மேப் யூஸ் பண்ணோம். மற்றபடி ரோட் சைடில் போகும்போது நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போகணும், எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அந்த போர்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது பார்க்கவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ப்ரோ இருந்தது எல்லாமே ரூட்லாம். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ உங்களுடைய அடுத்த பிளான் என்னது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரிப் பண்ணதே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கணும் ப்ரோ. ஒரு 1 மந்த் கழிச்சு தான் ப்ரோ நெக்ஸ்ட்டு எது இருந்தாலும் எந்த நம்ம பண்ணோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே ஓகே. அடுத்து மீனவர்களுக்காக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. கடல் சைடாக போயிட்டு வாங்க. சரி ப்ரோ, ஓகே, கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. ஓகே பிரசாந்த், இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த ட்ராவல் பண்ணாலும் அது வந்து சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். கடைசியாக நீங்கள் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண பாருங்கள். பைக்குன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்தது தான். ஃபஸ்ட்டு காலகட்டத்தில் இருந்ததே பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான். சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண பாருங்கள். என்கிட்ட 200cc பைக் இருக்குது. அப்போ இருந்தும் நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறேன்னா எதுக்காக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நம்மளோட உடல் நலத்தை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அவங்கவுங்க உடம்பு ஹெல்த் கண்டிஷன் தான் பார்த்துக்கிட்டே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிளோட பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி இதுக்கப்புறம் நீங்களும் பார்த்துக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பெல் ஐக்கன் தரீங்க. எல்லாருக்கும் பை பை.